வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் மூலமா பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ற இந்த பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரம்மாண்டமான உலகம், இங்க இருக்கிற கோடிக்கணக்கான உயிரினங்கள், நட்சத்திரங்கள், இது எல்லாமே ஒரே ஒரு சக்தியிலிருந்து, ஒரே ஒரு உணர்வு நிலையிலிருந்து தான் உருவாச்சுன்னா எப்படி இருக்கும்? நாம இப்போ கேட்கிற இந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் ஒரு பதில் வச்சிருக்காங்க. ஒரு வரைபட மாதிரியான ஒரு வழிகாட்டி, அதுதான் லலிதா சகஸ்ரநாமம். சரி, வாங்க அந்த பழமையான வரைபடம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானது இல்லையா? இது நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு மாஸ்டர் KP குமார் அவரோட தெலுங்கு வர்ணனை ரொம்ப உதவியா இருக்கு. கடினமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கியிருக்காரு. அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம இதை பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். நாம ஸ்ரீ லலிதா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கிற வார்த்தை இல்ல. அப்போ ஸ்ரீ லலிதானா என்ன? அது ஒரு நபர் இல்லனா பின்ன என்ன? அதுதான் பிரம்ம நனவு. அதாவது இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த மூலசக்தி, அந்த விஸ்வ சைதன்யம், அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் ஸ்ரீலலிதா. இன்னும் சொல்லப்போனா நம்ம சொல்றோமே, 3 குணங்கள், பஞ்சபூதங்கள், எல்லா தெய்வங்கள், ஏன் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகளுமே எல்லாமே அந்த ஒரே ஒரு நனவிலிருந்து தான் உருவாகுதுன்னு இந்த நூல் சொல்லுது. சரி, இப்போ நாம இந்த பகுதியோட இதே பகுதிக்கே வந்தாச்சு. 1000 பேர்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுல சில பேர்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை இப்போ பார்க்கலாம். இந்த 1000 பெயர்களும் வெறும் மந்திரங்கள் மட்டும் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு திறவுகோல் மாதிரி. பிரபஞ்ச சக்தியோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் திறக்கிற ஒரு சாவி. வாங்க சில சாவிகளை பயன்படுத்தி சில கதவுகளை திறந்து பார்ப்போம். முதல்ல மகாசக்தி. பேர்லயே இருக்கு, மகாசக்தி, அதாவது பேராற்றல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மொத்த படைப்புக்கு பின்னாலையும் ஒரு பயங்கரமான உந்து சக்தி, ஒரு அடக்க முடியாத உற்சாகம் இருக்கு இல்லையா? அந்த ஆனந்தமான தீவிரமான ஆற்றல் தான் மகாசக்தி. அடுத்தது குண்டலினி. இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது உறங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு ஒளிமயமான பாம்பு மாதிரி நம்ம உடம்புல அது சுருந்து படுத்திருக்குன்னு வர்ணிக்கப்படுது. அப்போ அந்த உறங்குற சக்தியை எழுப்புறது தான் குண்டலினி யோகம். அது விழிச்சதும் நம்ம முதுகெலும்போட அடியில இருந்து சுஷும்னான்னு சொல்ற மைய நாடி வழியா மெதுவா மேல எழும்பும். அப்படி மேல வரும்போது நனவோட ஒவ்வொரு நிலையா அது கடந்து போகும். கடைசியா உச்சந்தலையில இருக்கிற சகசிராரத்தை அடையும் போது அது முழு முதலோட ஒன்னா கலந்துடும். இதுதான் முழுமையை நோக்கிய ஒரு பயணம். ஆனா இந்த சக்தி எவ்வளவு நுட்பமானது தெரியுமா? அதை விளக்க ஒரு அழகான பேர் இருக்கு. பிஸ் தந்தோ தன்யசி. அப்படின்னா, ஒரு தாமரை தண்டிலிருந்து எடுக்கிற நூல் எவ்வளவு மென்மையா மெல்லிசா இருக்குமோ அதை விட நுட்பமானது இந்த ஆற்றல். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சூக்ஷ்மமானது. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இவ்வளவு நுட்பமான சக்தி வாய்ந்த இந்த உணர்வு நிலைய நாம எப்படி அடையறது? நிறைய புத்தகங்களை படிக்கிறதாலையா, இல்ல பல சடங்குகளை செய்யறதாலையா? இங்கதான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை இந்த நூல் நமக்கு காட்டுது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பேர் வருது, பாவனா கம்யா. இதோட அர்த்தம் என்னன்னா, இதை அறிவால புத்தியால அடைய முடியாது. தூய்மையான உணர்வால, ஒரு உள்ளுணர்வால மட்டும்தான் அடைய முடியும். அதாவது இத பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற, இதா உணர்றது, இதாவே ஆகுறது வேற. இதுவரைக்கும் நாம பார்த்த பேர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு காட்டுது. நாம யதார்த்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த பத்தின நம்ம புரிதலையே இது மாத்தலாம். அடுத்த பெயர் பவாரண்ய குடாரிகா. அப்பாப்பா, என்ன ஒரு ஆழமான உருவகம் பாருங்க. பவ ஆரண்யம்னா இந்த வாழ்க்கை, இந்த சம்சாரம் ஒரு அடர்ந்த காடு மாதிரிங்கிறாங்க. அந்த காட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவுற கோடாளி தான் இந்த பிரபஞ்ச நனவு. இந்த காடு எப்படி உருவாச்சு? நம்மளோட ஆசைகள், பற்றுதல்கள், இதுங்க தான் அந்த காட்டுக்கு விதை. அதுல நாமளே மாட்டிக்கிறோம். சரி, இந்த காட்டுல இருந்து தப்பிக்க என்ன வழி? அந்த தெய்வீக அருள் தான் கோடாளி. அதை வச்சுதான் இந்த ஆசைங்கிற மரங்களை வெட்டிட்டு வெளியே வர முடியும். ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மள சிக்க வைக்கிற அந்த காடு, அதாவது மாயை, நம்மள விடுவிக்கிற அந்த கோடாளி, அதாவது அருள், இந்த ரெண்டுமே ஒரே சக்தியோட வெளிப்பாடு தான். யோசிச்சு பாருங்க, பிரச்சனையும் தீர்வும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரபஞ்சம், சக்தி, நனவுன்னு வெளியில பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம கவனத்தை நமக்குள்ள திருப்புவோம். காரணம், இந்த பழமையான வரைபடம் வெறும் பிரபஞ்சத்தை பத்தி மட்டும் பேசல. அது உங்களை பத்தி பேசுது. உங்களுக்குள்ள இருக்கிற நனைவை பத்தி பேசுது. இது வெறும் காஸ்மோஸோட மேப் இல்ல, இது உங்களோட மேப். மாஸ்டர் KP குமார் ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. புரிதல் தான் அனுபவத்துக்கு வழிவகுக்கும். முதல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அதை அனுபவமா மாத்த முடியும்.
இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் அந்த புரிதலை நமக்கு எளிதாக்கி கொடுக்கிற ஒரு முயற்சி தான். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த முழு பிரபஞ்சமும் அந்த ஒரே ஒரு நனவோட பிரதிபலிப்பு தான் வச்சுக்கிட்டோம்னா, நீங்க கண்ணாடியில உங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? சிந்திச்சு பாருங்க.